என்னை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வருஷத்திலேயே நாஞ்சில் விஜயனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, இப்போ பரபரப்பு புகார் ஒண்ணு குடுத்திருக்கிறாங்க. என்னை ஏமாத்தி தான் அவரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாரியா, நாஞ்சில் விஜயனுடைய மனைவி பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா வைரல் ஆகுது. சோஷியல் மீடியாக்கள்லயும், "என்ன ப்ரோ இப்படியெல்லாம் ஏமாத்தலாமா?" அப்படிங்கிற மாரியான அதிகப்படியான கேள்விகள் தான் இப்போ இருக்குது. ஸோ விஜய் டிவி பிரபலம் நாஞ்சில் விஜயன் பார்த்தீங்கன்னா, "அது இது எது, கலக்கப் போவது யாரு, சிரிச்சா போச்சு" இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல காமெடி பண்ணி கலக்குனவர். பெரும்பாலுமே பெண் வேஷம் போட்டு அதிகமா நடிச்சிருப்பாரு. அண்ட் அந்த பெண் வேஷம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பயங்கர நேர்த்தியா இருக்கும். இவர் லாக்டவுன் டைம்ல பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. அந்த சேனலுக்கு யூடியூபர் சூர்யா தேவிய பேட்டி எடுத்தப்போ, வனிதா விஜயகுமார் அண்ட் பீட்டர் திருமணம் குறித்து தகாத வார்த்தைகள்னால பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து வனிதா பார்த்தீங்கன்னா, சூர்யா தேவி அண்ட் நாஞ்சில் விஜயன் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க. மேலும் சூர்யா தேவி கஞ்சா வியாபாரி அப்படின்னும், நாஞ்சில் விஜயனோட அந்த பெண் இருக்கிற ஃபோட்டோவையும் வனிதா வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து சூர்யா தேவிக்கு நாஞ்சில் விஜயனுக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. இந்த தகராறில் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அடிதடி வரைக்குமே போச்சு. இந்த நிலையில தான் 2020ஆம் ஆண்டு சூர்யா தேவியை அவதூறா பேசி மிரட்டி தாக்குனதா சொல்லப்பட்ட புகாரில் 2022ஆம் ஆண்டு வளசரவாக்கம் போலீசார் நாஞ்சில் விஜயனை கைது செஞ்சாங்க. ரீசெண்டாக கூட ஐபிஎல் டிக்கெட் விவகாரத்தில் நாஞ்சில் விஜயன் சிக்கினாரு. பிரபல நடிகை ஒருத்தங்களோட சேர்ந்து 1500 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டை பிளாக்ல 6000 7000 இந்த மாதிரியா பெரிய தொகைக்கு விற்பனை செஞ்சதா அவர் மேலே புகார்கள் எழுந்தது. அப்பப்போ இந்த மாதிரியான சர்ச்சைகளில் சிக்கின நாஞ்சில் விஜயன் கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பாகி வெற்றி நடை போட்ட வள்ளி திருமணம் அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த நிலையில தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் திருமணம் நடந்துச்சு. திருமணத்துக்கு 10 மாதங்களுக்கு முன்னாடி இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இவர் தன்னுடைய நண்பர்கள் மூலியமா அறிமுகமான மரியா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த நிலையில தான் நாஞ்சில் விஜயனும் மரியாவும் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் மரியா, "இவர் என்னை ஏமாற்றி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவர் திருமணத்தப்போ எங்ககிட்ட அவருடைய வயசை சொல்லவே இல்லை. ஆனால் இவருக்கு இப்போது அங்கிள் வயசு இருக்கும். என்னை பெண் பார்க்க வந்தப்போ கூட இவர் தலை மீசை எல்லாமே வெள்ளையாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு நாள் இவருக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். அப்போ தான் சாயமே வெளுத்துச்சு" அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. தலை பூரா வெள்ள முடிதான் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய கணவர் பற்றி நகைச்சுவையாக பேசியிருந்தாங்க மரியா. அதுக்கு நாஞ்சில் விஜயன், "நான் ஏமாத்தியெல்லாம் கல்யாணம் செய்யலை. என்னோட வயசையை நான் மறைக்கலை. இந்த வெள்ளை முடிக்கு மட்டும்தான் நான் டை அடிச்சிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதே போல் இவர் குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கோமாளியாக வந்துட்டு இந்த சீசன் ஆரம்பித்த புதுசில் அறிமுகமானார். பட் ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா, "நான் இந்த நிகழ்ச்சியிலேருந்தே வெளியேறேன்" அப்படிங்கிற மாதிரியாகவும், இப்போ குக்கு வித் கோமாளி ஷோவை தயாரிக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனம் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியிலையுமே நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் பகிரங்கமாக தெரிவிச்சிருந்தாரு. ஸோ எனிவே இந்த மாதிரி நாஞ்சில் விஜயன் அண்ட் அவங்களுடைய மனைவி பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியிலையுமே பயங்கரமாக இந்த ஜோடி கலக்கிக்கிட்டு இருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.